வேக வேகமாக அபார்ட்மெண்ட் வாசலுக்கு வந்து இறங்கிய தீபக் கண்ட காட்சி அவனது இரத்த அழுத்தத்தை உச்சத்துக்கே கொண்டு சென்றது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பக்க நடைபாதையில் விலை உயர்ந்த டைல்ஸுகள் பதிக்கப்பட்ட அந்த இடத்தில் கார்த்திகா எங்கிருந்தோ பொறுக்கி வந்த காய்ந்த இலைகளையும் சில குச்சிகளையும் வைத்து நெருப்பு மூட்டியிருந்தாள். அங்கிருந்த ஸ்மோக் டிடெக்டர் அலறிக்கொண்டிருக்க அந்த இடம் முழுவதுமே கரும்புகை சூழ்ந்து போயிருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவரும் கைகளில் துணிகளோடும் மூக்கை பிடித்து கொண்டும் அங்கே கூடிவிட்டனர். என்ன சார் இது அநியாயம்? உங்க வைஃபுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த காலத்துல யாராவது மெயின் ரோட்ல விறகு அடுப்பு மூட்டுவாங்களா என்று ஆவேசமாக கத்தி கொண்டிருந்தனர். கார்த்திகா அங்கே ஒரு மூலையில் பயந்து போய் ஒடுங்கி நின்றிருந்தாள். தீபக்கை பார்த்ததும் அவளது கண்களில் ஒரு நிமிடம் நிம்மதி மின்னி மறைந்தது. ஆனால் தீபக்கின் கண்களில் இருந்த ஆத்திரம் அவளை உறைய வைத்தது. என்ன நடக்குதுங்க என்று தீபக் கத்த பக்கத்து வீட்டு பெண்மணி முன்னே வந்தாள். பாருங்க தீபக் சார், கேட்டா இவங்க பதில் சொல்ற விதத்தை பாருங்க. வீட்டுக்குள்ள அடுப்பு எரியல, அதான் வெளியே வச்சேன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இந்த புகையால எங்க குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, இடம் முழுக்க கரியாகிடுச்சு என்று பொரிந்து தள்ளினாள். கார்த்திகா மெல்ல தன் தைரியத்தை திரட்டி கொண்டு, நான் என்ன கொலை குத்தமா செஞ்சேன்? பசிக்குதுன்னு சமைக்க பார்த்தா எல்லாரும் இப்படி வந்து ஏசுறீங்க. சமைக்கிறது இந்த ஊர்ல குத்தமா என்று மழலை மாறாத குரலில் ஆனால் நியாயம் கேட்கும் தோரணையில் கேட்டாள். தீபக் அவள் அருகே பாய்ந்து சென்றான். ஏ கார்த்திகா, வாய மூடு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இது உன் ஊரு இல்லடி, இது சிட்டி. இங்க இப்படி புகை போட்டா எல்லாரும் செத்துடுவாங்க என்று அவள் கையை ஓங்கி பிடித்து குலுக்கினான். கார்த்திகா அழத் தொடங்கிவிட்டாள். நீங்க வாங்கிட்டு வந்த ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலைங்க. வயிறு எரியுது. உங்களுக்கும் அந்த சாப்பாடு ஒத்துக்காது. உடம்பு கெட்டு போயிடும் தான் நானே சமைக்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு மேடை மேலே விறகு வைக்க முடியல, அதான் வெளியே வச்சேன். விறகு அடுப்புன்னா கொஞ்சம் புகை வரத்தானே செய்யும். அதுக்கு இப்படியா எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க என்று கேட்டாள். அவளது அந்த அப்பாவித்தனமான கேள்வியில் இருந்த நியாயம் தீபக்கை ஒரு நொடி செயலிழக்க வைத்தது. ஆனால் சுற்றியிருந்தவர்களின் ஏளன பார்வைகள் அவனது கௌரவத்தை ஈட்டியால் குத்தியது போலிருந்தது. ஒரு PhD பட்டதாரி, ஊருக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கும் பேராசிரியர் இன்று ஒரு சிறுமியின் செய்கையால் அத்தனை பேர் முன்னால் கோமாளியாக நிற்கிறான். தலை குனிந்தபடி கூட்டத்தினரை நோக்கினான். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இவ இப்பதான் கிராமத்தில் இருந்து வந்திருக்கா. இங்கே இருக்கிற சிஸ்டர்லாம் இவளுக்கு புரியல. இனி இப்படி இங்கே நடக்காது. என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாரும் போங்க என்று கைகூப்பி வேண்டி நின்றான். வாழ்வில் யாரிடமும் குனியாத அந்த தலை இன்று அவளுக்காக இரண்டாவது முறையாக தாழ்ந்தது. கூட்டம் மெல்ல கலையத் தொடங்கியது. தீபக் அங்கிருந்த ஒரு துணியை எடுத்து கரைபடிந்த அந்த தரையை தானே குனிந்து துடைக்க ஆரம்பித்தான். கார்த்திகாவோ திகைத்து போய் நின்றாள். என்னங்க, நீங்க எதுக்கு துடைக்கிறீங்க? நானே பண்றேன் என்று அவள் அவனை நெருங்கி வர, தொடாத, தள்ளி நில்லு என்று அவன் கத்தினான். அந்த இடத்தை ஒரு வழியாக சுத்தம் செய்துவிட்டு அவள் கையை பிடித்து தரதரவென வீட்டிற்குள் இழுத்து சென்றான். கதவை ஓங்கி அறைந்து சாத்தியவன் அவளை ஒரு சுவரோரம் தள்ளிவிட்டு ஆவேசமாக பார்த்தான். இன்னைக்கு காலேஜில் என் கௌரவம் போச்சு, இப்போ என் வீட்டு முன்னாடியும் போச்சு. உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் வாழ போறேனோ கார்த்திகா என்று அவன் கண்கள் கலங்க கத்திய போது கார்த்திகா அடியற்ற மரம் போல தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அவளது அன்பு அவனுக்கு அவமானமாக தெரிந்ததுதான் அவளது மிகப்பெரிய வலியாக இருந்தது. அவனது கண்கள் சிவந்து முகம் கோபத்தில் துடித்தது. கார்த்திகாவோ ஒரு மூலையில் ஒடுங்கி போய் தன் கைகளை மார்போடு அணைத்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தாள். உன்னால என் வாழ்க்கையே போச்சுடி. ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு நிற்கிறேன். ஏண்டி என்னை இப்படி படுத்தி எடுக்கிற? எனக்கு ஒரு பாட்டில் விஷம் வாங்கி தந்து என்னை கொன்னுடு கார்த்திகா. அப்பவாவது நான் நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன். என் கனவை சிதைச்சி என் கௌரவத்தை சிதைச்சி இப்போ திட்டக்கூட முடியாத ஒரு நிலைமைக்கு என்னை தள்ளி விட்டுட்டியே என்று அவன் கத்தினான். அவனது குரலில் கோபத்தை விட ஆதங்கம் அதிகமாக இருந்தது. அவன் மூச்சிறைக்க அவளையே பார்த்தான்.
பேசாம நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடலான்னு தோணுது. ஒரு 17 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் சார், என்னை உள்ளே போடுங்க சார்னு சொல்லிடலாம். அந்த தண்டனை கூட உன் கூட வாழ்கிற இந்த தண்டனையை விட ரொம்ப குறைவாக தான் இருக்கும் என்று அவன் வார்த்தைகளை கொட்ட கார்த்திகா இதயம் நெருங்கி போய் அவனை ஏறிட்டு பார்த்தாள். காலையில் கிளம்பும் போதே நான் என்ன சொன்னேன்? இருக்கிற இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தானே போனேன். அவ்வளவு சொல்லியும் நீ ஏண்டி கேட்கல? இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுன்னு உனக்கு திமிரு, அப்படித்தானே? அன்னைக்கே உன் அப்பா கூடவே உன்னை விட்டுட்டு வந்திருக்கணும். பாவம்னு நினச்சி உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆத்திரத்தில் அவன் அங்கும் இங்கும் நடந்தபோது தற்செயலாக தனது மேசையின் மீது அவனது பார்வை விழுந்தது. அங்கே அவன் பல மாதங்களாக தூக்கமில்லாமல் உழைத்து தயாரித்த அவனது முக்கியமான ஆராய்ச்சி திட்டம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதன் முதல் பக்கத்தை பார்த்ததும் அவனது உச்சந்தலைக்கு கோபம் ஏறியது. அந்த பக்கத்தில் யாரோ கிறுக்கி இருந்தார்கள். அது வெறும் கிறுக்கல்கள் அல்ல, ஒரு சிறுமி வரைவதைப் போல கோணல் மாணல் ஓவியங்கள் அந்த முக்கியமான ஆவணத்தின் மேல் வரையப்பட்டிருந்தன. இதில் யாரடி இப்படி வரைஞ்சது என்று கத்தினான். கார்த்திகா விக்கித்து போய், அது 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 வந்து ஏதோ டிராயிங் நோட்டு போல இருந்துச்சு, அதான் சும்மா இருந்தேன்னு அதில் படம் வரைஞ்சி பார்த்தேன் என்று திக்கி திணறி சொல்லி முடித்தாள். தீபக் அந்த பேப்பரை எடுத்து அவள் முகத்துக்கு நேராக நீட்டினான். படிச்சிருந்தா தானே இதோட அருமை தெரியும். இது இது என்னோட ப்ராஜெக்ட் கார்த்திகா. இதை எழுத நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணிட்டியே என்று மீண்டும் மீண்டும் கத்தியவன் அவள் பக்கத்தில் வந்தான். அவள் அப்பாவியாக, என்னங்க புக்கில் படம் வரைஞ்சது தப்பா என்று தழுதழுத்த குரலில் கேட்க, அந்த நொடி அவனது கட்டுப்பாட்டை மீறிய ஆத்திரம் வெடித்தது. இத்தனை நேரமும் தேக்கி வைத்திருந்த அவமானம், வலி, கோபம் எல்லாம் சேர்ந்து அவனது கையை உயர்த்தியது. பழார் பழார் என கார்த்திகாவின் கன்னத்தில் 2 அறைகளை விட்டான். அறையின் அந்த நிசப்தத்தில் அந்த சத்தம் எதிரொலித்தது. கார்த்திகா அப்படியே நிலைகுலிந்து சுவரோரம் சரிந்தாள். அடிவட்ட கன்னத்தை சிவந்த கைகளால் பிடித்துக்கொண்டு ஆச்சரியமும் வலியும் கலந்த பார்வையோடு அவனை பார்த்தாள். தீபக் அடித்து விட்டான் என்ற அதிர்ச்சி அவளது அழுகையையே நிறுத்திவிட்டது. தீபக் தன் கைகளையே பார்த்தபடி சிலையென நின்றான். அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. கார்த்திகா கன்னத்தை பிடித்துக்கொண்டு சுவரோரம் அப்படியே அமர்ந்திருக்க தீபக் அந்த ப்ராஜெக்ட் தாள்களை விரித்து பார்த்தான். அவனது கைகள் நடுங்கின. திடீரென்று ஆவேசம் வந்தவனைப் போல அந்த தாள்களை ஆக்ரோஷமாக தன் கைகளால் கிழித்து எறிய தொடங்கினான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு என்று கத்திக்கொண்டே தாள்களை சின்ன பின்னமாக்கினான். கிழிந்த தாள்களை தரையில் வீசிவிட்டு அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து குழந்தையைப் போல கதறி அழத் தொடங்கினான். ஐயோ கடவுளே, இது இது வெறும் பேப்பர் இல்லடி கார்த்திகா. இது இது என்னோட ஆசை, என் கனவு, என்னோட பல வருஷத்து லட்சியம். எனக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்கணும். அவ்வளோ நானும் சேர்ந்து இந்த உலகமே வியக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதணும்னு நான் பார்த்து பார்த்து சேகரித்து வச்ச ஒரு பெட்டகண்டி இது என்று அவன் அழுதான். அவனது கண்ணீர் அந்த தாள்களின் மேல் விழுந்தது. இனிமே என்னோட ஆசை முழுசாகாது. ஒரு நாளும் அது முழுசாகாது. என் ஒருத்தனால மட்டும் இந்த ப்ராஜெக்டை முடிக்கவும் முடியாது. அறிவில்லாத ஒரு ஜீவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எப்படி இதை முடிக்க முடியும்? என் வாழ்க்கையோடு சேர்ந்து என்னோட இந்த லட்சியமும் நாசமாக போச்சு. என் கௌரவம் போச்சு, என் படிப்புக்கு தகுந்த துணை போச்சு. இனி நான் எதுக்காக வாழணும் என்று தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான். கார்த்திகாவோ அந்த அழுகையை பார்த்து உறைந்து போனாள். இதுவரை தீபக் கோபப்பட்டுதான் அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் ஒரு ஆண்மகன் இப்படி தன் கனவு கலைந்த வேதனையில் கதறுவதை அவள் பார்த்ததே இல்லை. தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது அப்போதுதான் அவளது சிறு பிள்ளைத்தனமான மூளைக்கு உரைத்தது. அவள் மெல்ல எழுந்து அவன் அருகே செல்ல முயன்றாள். ஆனால் சிதறி கிடக்கும் அந்த தாழ் துண்டுகள் அவள் செய்த பாதகத்தை சாட்சியாக சொல்லின. என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் சொன்ன வார்த்தைகள் வெளியே கேட்கவில்லை. அரையெங்கும் கிழிந்த காகிதங்கள் சிதறி கிடக்க, ஒருபுறம் தன் கனவுகள் சிதைந்த வேதனையில் தீபக்கும், மறுபுறம்
தன் கணவன் அழுநிலைக்கு தான் காரணமாகிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் கார்த்திகாவும் மௌனமாக அழுதனர். அந்த இரவு அந்த வீட்டின் சந்தோஷத்தை மொத்தமாக விழுங்கிவிட்டது. தன் தலையில் கைகளை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்த தீபக்கின் அருகே கார்த்திகா மெல்ல வந்தாள். அவளது கன்னத்தில் அவனது கைரேகைகள் சிவந்து தடம் பதிந்திருந்தன. கண்கள் அழுது அழுது வீங்கி இருந்தன. அவள் தன் பயத்தை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு மங்கிய குரலில் அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். என்னங்க என்னங்க நான் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? தீபக் அப்படியே உறைந்து போனான். இத்தனை நேரமாக அவளை துரத்தி கொண்டிருந்தவன், நீ ஏன் என் வாழ்க்கையில் வந்தாய் என்று கேட்டவன், இப்போது அவள் கேட்ட இந்த கேள்வியில் அப்படியே சிலையாகி நின்றான். இருவருக்கும் இடையே ஒரு கனமான மௌனம் நிலவியது. அந்த மௌனத்திற்குள் 1000 பதில்கள் ஒளிந்திருந்தன. தீபக் சொல்ல போகும் அந்த ஒரு பதில் அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. தீபக் என்ன சொல்ல போகிறான்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி கேட்க பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.